பகவத்கீதை அத்தியாயம் 10, 12 இருந்து 14 வரைக்கும் ஸ்லோகம். அர்ஜுனன் சொல்றார். அர்ஜுன உவாச்ச பரபிரம்மா பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் ஆகுகு துவாம் ரிஷயக. தானா உங்களை ஆகுகுன்னா சொல்றாங்க. ரிஷயக சர்வே எல்லா ரிஷிகளும் தேவ ரிஷிகி நாரதக தேவ ரிஷி நாரதர் ததா அதுபோல அசிதோ தேவலோ வியாசக அசிதர் தேவலர் வியாசர் அவங்களும் சொல்றாங்க. ஸ்வயம்ச ஏவ பிரபிக்ஷிமே அதேதான் இப்ப நீங்களே சொல்றீங்க. அர்ஜுனன் சொல்றார், பகவானே நீர்தான் பரபிரம்மம் பரம் தாமம், புனிதமானவைகளில் புனிதமானவர், சாஸ்வதமானவர், தெய்வீக புருஷர், முழுமுதற் கடவுள், பிறப்பற்றவர், எங்கும் நிறைந்தவர். தங்களை தேவ ரிஷியான நாரதர், அசிரர், தேவலர் மற்றும் வியாசரும் எல்லா ரிஷிகளும் இவ்வாறே கூறுகிறார்கள். நீங்களும் இப்போது என்னிடம் இதையே சொல்கிறீர்கள். விளக்கம். பிரம்மம் தான் உயிர்கள்னு சொல்லப்படுது. பிரம்மம் மெய்யானது. இந்த பிரம்மம் எனும் உயிர்களுக்கு அடிப்படை பரபிரம்மம், அதாவது கிருஷ்ணர். நாம் அப்படிங்கிறது புனித ஸ்தலத்தை குறிக்கும், புனிதமான இருப்பிடத்தை குறிக்கும். நம்ம கூட துளசியை வளரும் போது ரஜதாம், விருந்தாவன் தாம், பூரி தாம், ஸ்ரீரங்க தாம். தாம்னா புனித ஸ்தலங்கள், மேன்மையான ஸ்தலம், பகவானுடைய இருப்பிடம், பரம்தாமம் என அர்ஜுனன் இங்கு வர்ணிக்கிறார். அன்பானவர்களின் தெய்வீக அன்பு கொண்டவர்களின் முடிவான இருப்பிடம் பரந்தாமம். எனவே கிருஷ்ணர் செல்லமாக பரந்தாமா என அழைக்கப்படுகிறார். புனிதமானவற்றுள் அவரே தலைமையானவர். தானும் புனிதமாயிருந்து தம்மை நினைக்கும் அனைவரையும் புனிதப்படுத்துபவர். எனவே பரமம் பவித்ர என இங்கு அர்ஜுனன் கூறுகிறான். பரதத்துவத்தை சுய அனுபவத்தில் கண்டவர்கள் ரிஷிகள், தொலைநோக்கு உடையவர்கள். பரந்தாமா புனிதமான அவரது நாமம், ரூபம், குணம், லீலைகள் எல்லாமே புனிதமானது. 4:38 ஞானம் தூய்மைப்படுத்தும் என பகவான் சொன்னாலும் ஞானத்தை விட பகவானே மிக மிக புனிதமானவர். நாரதர் வேத இலக்கியங்களின் மர்மத்தை புரிந்து கொண்டவர், தேவர்களால் பூஜிக்கப்படுபவர், இதிகாச புராணங்களின் நுட்பம் அறிந்தவர், கடந்து போன கல்பங்களின் செய்திகளையும் அறிந்தவர், வேத அங்கங்களை கற்றவர், வேத வாக்கியங்களில் முரண்பட்ட எதையும் ஒன்றுபடுத்தி பொருள் சொல்லக்கூடியவர், பேச்சாளர், நீதி அறிந்தவர், கற்றதை மறவாதவர், எல்லா பிரமாணங்களுக்கும் ஒரே தத்துவத்தில் முடிவு காண்பவர், பிருகஸ்பதியின் சந்தேகங்களை போக்கியவர், யோக பலத்தால் முக்காலமும் உணர்ந்தவர். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கூட நாரதரால் வைராக்கியம் வந்துள்ளது, நல்ல புத்தி வந்துள்ளது. சமாதானம், போர் இவற்றின் நுட்பம் புரிந்தவர், சங்கீத வித்வான், பகவானுடைய இணையற்ற பக்த வடிவம், பகவானுடைய திருவுள்ளம் நாரதர். கசியப முனிவரின் தவத்தால் அவருக்கு பிறந்தவர் அசிதர், பிரமஜானி, தத்துவதர்சி, பகவானை ஏற்றுக்கொண்டவர். கசியபருக்கு ஏகபர்ணா எனும் மனைவியிடம் பிறந்தவர் தேவலர். இவரும் யோக ஆச்சாரியராக விளங்கினார். ருக்வேத மந்திரங்களில் இவர்கள் இருவரும் நிபுணத்துவம் பெற்றவர்கள். இவர்களை பற்றி கூர்ம புராணத்தில் தெளிவாக உள்ளது. இறைநெறியை விரும்பும் சான்றோருக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த பல ரிஷிகளும் சாதுக்களும் கிருஷ்ணருடைய மகிமைகளை பற்றி இருப்பதை அர்ஜுனன் மேற்கோள் காட்டி, இப்போது நீங்களும் சொல்கிறீர்கள் என மகிழ்ச்சியுடன் கூறுகிறான். வியாசர் 60 லட்சம் பதங்களில் மகாபாரதத்தை கொடுத்தார். அதில் 30 லட்சம் தேவர்களுக்கு சொல்ல நாரதர் நியமிக்கப்பட்டார். பித்ருக்களுக்கு 15 லட்சம் அசுர தேவலர் இவர்களால் நியமிக்கப்பட்டனர். இவ்வாறாக கடைசியில் 1 லட்சம் ஜனமே ஜெயன் வைசமயனர் சம்வாதத்தில் வருகிறது. 14வது ஸ்லோகம். சர்வம் ஏதத் ருதம் மன்யே யத் மாம் வதசி கேசவா நகி நகி தே பகவான் வியக்திம் விதுகு தேவா ந தானவகா. கேசவா, நீங்கள் சொல்வது அனைத்தும் உண்மையாக ஏற்கிறேன். பகவானே, உங்களது வெளிப்பாடுகள் பற்றி தேவர்களோ தானவர்களோ ரிஷிகளோ அறிய மாட்டார்கள். விளக்கம். பகவானுக்கு சட்குண சம்பன்னன் அப்படிங்கிற திருநாமம் உண்டு. 6 வித குணங்களை எல்லையற்று கொண்டவர் அவர். அழகு, அறிவு, ஆற்றல், புகழ், துறவு, செல்வம், இந்த 6 ஐஸ்வர்யங்களும் அவரிடம்
அளவு கடந்து உள்ளன. இறைவனது தோற்றமும் செயல்பாடுகளும் வியக்தி எனப்படும். கேச கேசவா எனும் திருநாமம் கே என்பது பிரம்மா, அ என்பது விஷ்ணு, ஈசன் என்பது ஈசன் என்பது சிவபெருமான், வ என்பது வபுகு அதாவது இறைவனது நித்தியமான சொரூபத்தை குறிக்கும். இந்த கூட்டு வார்த்தைகளே சேர்ந்து கேசவா எனப்படுகிறது. 7ஆம் அத்தியாயம் முதல் இதுவரைக்கும் பகவான் தமது வியக்தி எனும் தோற்றம் மற்றும் செயல்பாடுகள் பற்றி பேசி வருகிறார். அர்ஜுனன் அவைகளை எல்லாம் எதுவும் மறுப்பதற்கில்லை. அப்படியே 100க்கு 100 உண்மை என ஏற்கிறேன் என்கிறான். நீரே அனைத்தையும் தோற்றுவித்து இயங்கச் செய்து மறையச் செய்கிறீர். காரணமாய் இருப்பது உங்களைத் தவிர யாரும் இல்லை. எனக்கு இதில் சந்தேகமில்லை என்கிறான் அர்ஜுனன். பக்தி பாதையில் நம்பிக்கை மிகவும் முக்கியம். ரித என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை என அர்த்தம். ஏற்கனவே தமது வெளிப்பாடுகள் பற்றி தேவர்களோ பெரும் ரிஷிகளோ கூட அறிய மாட்டார்கள் என பகவான் சொல்லி இருந்தார். தேவர்களிடம் உள்ள தெய்வீகத்தன்மை உயர்ந்ததுதான், ஆனால் அது பிரகிருதியை சார்ந்ததுதானே ஒழிய தெய்வீகத்தை சார்ந்தது அல்ல. அது ஆன்ம இயல்பு கிடையாது. தானவ என்பது அசுரர்களின் கூட்டம். பல மாய சித்து வேலைகள் செய்வார்கள். இந்த ஆற்றலும் ஜடமானதுதான். மனிதர்களிடம் தவம், தியாகம், வைராக்கியம், பாண்டித்யம் இருக்கலாம். இவைகள் ஆழ் மனதை பண்படுத்தலாம். இத்தகு தகுதிகள் பகவானை அறிய உதவும் என உறுதிபட சொல்ல முடியாது. இவைகள் எல்லாமே ஜடமானதுதான். பகவானை பகவான் தரும் காரணமற்ற கருணையால் மட்டுமே அறிய முடியும். உங்களை யார் அறிய வேண்டும் என உங்கள் மனதில் நீங்கள் விருப்பம் வைத்துள்ளீர்களோ அவர்களால் மட்டுமே உங்களை அறிய முடியும் என ராமச்சரிதத்திலும் உள்ளது. இவ்விஷயத்தில் பகவானுடைய தயவு முக்கியம். நமது புத்தி, சித்தி, சக்திகள் ஒன்றுமற்றவை. விஞ்ஞானம் ஓரடி கூட இறைவன் அருகே வர முடியாது. நற்குண ஹரி குரு வைஷ்ணவர்களை சார்ந்து வாழ்வது என்பது இயற்கையுடன் ஒத்து வாழ்வதாகும். அது செயற்கை அல்ல. எவ்வளவு செயற்கை இருந்தாலும் இயற்கையின் முன் அது சக்தியற்றது. பாரதம் மக்கள் தொகையை விட 3 மடங்கு நாட்டு பசுக்களுடன் முன்பு இருந்தது. இதனால் மண் வளமும் இயற்கை வளமும் நோய் எதிர்ப்பு ஆற்றலும் கூடி இருந்தன. மக்களும் பசுவின் கோமியம் சாணத்தால் பெருமளவில் உபயோகத்தில் இருந்தனர். இதனால் ஆக்சிஜன் பெருமளவில் இருந்தது. பண ஆசை பிற ஆசைகளால் மிளைச்ச மதங்களை ஆதரித்த அரசியல்வாதிகளால் பசுக்கள் கொல்லப்பட்டன. இப்போது செயற்கையாக ஆக்சிஜன் தயாரிக்கப்படுகிறது. பெருமளவு விலையில் விற்கப்படுகிறது. பிராணிகளை கொல்வது மூளையற்ற செயல். தொலைத்தொடர்பு சாதனங்களின் நுண்ணிய அதிர்வுகளால் பறவை இனங்கள் குறைந்து போய்விட்டன. இயற்கையின் பராமரிப்பில் மனிதர்களை விட பறவை இனங்கள் அதிக அளவில் பங்கேற்கின்றன. தனக்கு எது நல்லது என அறியும் அறிவு இன்றைய அறிவியலில் தேய்ந்து விட்டன. மிருகங்களும் பறவைகளும் இயற்கையை வளர்ப்பவை. பகவான் எதையும் குறைபாட்டுடன் படைக்கவில்லை, நியமிக்கவில்லை. தேவர்கள் நமது புலன்களுக்கு அகப்படாத பலவற்றை அறிந்திருப்பவர்கள். தானவர்கள் பல பல ரூபங்களை எடுக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள். என்றாலும் இவர்கள் இறைவனை அறிய இயலாது என்பது பொருள். பகவான் படைத்தல், காத்தல், அழித்தல் நிமித்தமாகவும், தர்மம் காக்கவும், பக்தர்களுக்கு தரிசனம் தரவும், பக்தர்களை கடை தேற்றவும், தேவதைகளை காப்பதற்கும், ராட்சசர்களை அழிப்பதற்கும் இப்படி பல காரணங்களுக்காக பல வடிவங்களில் வந்து லீலைகள் செய்கிறார். இவைகள் இறைவனது ரகசியங்கள். இறைவனை சரணடையாதவர்கள் இதை நேரில் கண்டால் கூட புரிந்து கொள்ள மாட்டார்கள். கிரந்தராஜ் ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.